மீண்டும் ஜீவனோடு பாகம் 2. சகோதரர் யூஜின் பர்ன்ஸ். அத்தியாயம் 22. பக்கம் 215. ஆதார வசனம் மத்தேயு 11 அதிகாரம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். லெப் காலையில் நடந்த ஏனோக்குடனான தொலைபேசி உரையாடலை குறித்து மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு அவர்களே, நான் போர்க்களத்தில் கொன்ற அந்த சிப்பாயினுடைய பெயரை தெரிந்து கொள்ளுவதற்கு மிகவும் விரும்புகிறேன். இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது உங்களிடம் கேட்கிறேன், அவரது பெயரை நான் எப்படி கண்டுபிடிப்பது? அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று பணிக்கு சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய பாதுகாப்பான தொலைபேசியில் இருந்து லெப் பேசியிருந்தான். என்னால் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு உதவ முடியும் என்றால் நான் இங்கு அதிக நாட்கள் தங்கி இருப்பதற்கு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஏனோக்கிடம் கேட்டிருந்தான். உங்களது விருப்பத்தை நாங்கள் ஏற்கனவே அறிந்துள்ளோம். அதனை நிறைவேற்ற உதவுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் கொன்ற சிப்பாயின் பெயர் ஃப்ரெட் கூப்பர். அவர் குழந்தையாக இருக்கும்போதே அவனுடைய பெற்றோர் அவனை கைவிட்டு விட்டனர். அவன் ஓர் அனாதையாக வளர்க்கப்பட்டிருந்தான் என்று ஏனோக்கு பதிலளித்திருந்தார். இதற்கிடையில் உங்களது பகுதியில் நடைபெறும் கணினி உற்பத்தியை தொடர்ந்து கண்காணியுங்கள். இஸ்ரேலில் இருந்து வந்த மற்றவர்களும் இப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திட்டமிட்டபடி சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். வீடுகள் மற்றும் கணினிகளின் உற்பத்தியிலும் மற்றும் ஜெர்மனியின் ஏதேன் பழ உற்பத்தியிலும் அதனை விநியோகிப்பதிலும் உள்ள முன்னேற்றத்தினை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நாட்டில் தன்னார்வ தொண்டு செய்யும் மற்றவர்களையும் ரெபேக்கால் மற்றும் உங்களுடைய வேலைகளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனோக்கிடமிருந்து பெற்ற பாராட்டினால் லெவ் மகிழ்ச்சியாக காணப்பட்டான். கட்டிடம் கட்டுவதிலும் தாவரங்களை நடவு செய்வதிலும் காணப்பட்ட முன்னேற்றத்தின் விகிதத்தை கண்ட ஏனோக்கிற்கு மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்தது. நிலங்கள் முற்பிதாக்களால் பிரித்து ஒதுக்கப்பட்டிருந்தன. பழைய உக்திகள் அகற்றப்பட்டு புதிய உக்திகள் உருவாக்கப்பட்டிருந்தன. மறுசீரமைப்பின் காட்சியின் மூலம் உண்டான மகிழ்ச்சியினால் அவற்றை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் பலர் இணைந்திருந்தனர். ஏதேன் பழத்தின் உதவியோடு வயதானவர்கள் இளவயதுள்ளவர்களாக மாறியிருந்தனர். நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்து மறுசீரமைப்பின் பணியில் மனதார தங்களை இணைத்துக் கொண்டார்கள். மாற்றங்களை பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. தெருவில் செல்லும் போது ஜனங்கள் லெவ்விடம் வந்து அவர்களுடைய தற்போதைய உடல்நிலையை பற்றி கூறுவர். திரு ஆரோன், இன்று காலை நான் கண் விழித்த போது எனது உடலில் சிறிதளவு கூட கடினத்தன்மை இல்லை. ஊன்றுகோல் தேவைப்படும் யாராவது உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கண் கண்ணாடி இனி எனக்கு தேவையில்லை. திரு ஆரோன், இப்போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புவர். பெர்லின் நகர வீதியில் மெது ஓட்டம் அல்லது நடைபயிற்சி செய்யும் போது லெப் அநேக நண்பர்களை பெற்றிருந்தான். மேலும் அதில் அநேகருடைய பெயரையும் தெரிந்து வைத்திருந்தான். ஃப்ரெட் கூப்பரை சந்திப்பதற்கு தயாராகுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஃப்ரெட் கூப்பருக்கான வீட்டை கட்டுவதற்கு உதவுவதிலும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சவால்களை எதிர்கொள்வதிலும் 4 மாதங்கள் விரைவாக சென்றிருந்தன. போர்க்களத்தில் அவன் கொன்றிருந்த சிப்பாயை, விசேஷமாக யூத எதிர்ப்பினை கொன்றிருந்த சிப்பாயை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றி லெவ்விற்கு தெரியவில்லை. ஃப்ரெட் கூப்பர் தன் இருதயத்தில் யூத விரோத கொள்கைகளை கொண்டவராக இருந்தார். உடைந்திருந்த அவனது குடும்பத்திற்கு எந்த செயல்முறையின் மூலம் இணக்கத்தை கொண்டு வர முடியும் என்றும் லெவ்விற்கு தெரியவில்லை. நியோநாசி என்ற யூத வெறுப்பு குழுவின் பெயரானது லெவ்வை உள்ளூர உறைய வைத்தது. மறுசீரமைப்பின் பணியானது அவனை சுற்றியிருந்த பகுதிகளிலும் ஜெர்மானிய நாடு முழுவதிலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. தங்களுடைய அன்புக்குரியவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவதற்கு தயாராகுவதற்காக தோளோடு தோள் சேர்ந்து வேலை செய்யும் சிந்தனையானது அதிகரித்திருந்தது. நடைபெற்று கொண்டிருக்கும் மாற்றத்தினை ஒருவராலும் மறுக்க முடியவில்லை. எருசலேமின் சமீபத்திய கண்டுபிடிப்பானது தண்ணீரில் இருந்து
2 பகுதி ஹைட்ரஜனையும் 1 பகுதி ஆக்சிஜனையும் தனித்தனியே திறம்பட பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் ஆகும். இந்த கண்டுபிடிப்பானது சூரிய ஆற்றலை எப்போதும் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமற்ற நாடுகளுக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத சூரிய ஆற்றலினை வழங்குவதற்கு வழிவகுத்தது. தெய்வீக தலையீட்டினால் வானிலை முறைமைகளானது சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பருவங்கள் மிதமானதாகவும் மழை மற்றும் பனியானது பூமி முழுவதிலும் தாராளமாக பெய்வதால் தண்ணீர் அனைவருக்கும் தாராளமாய் கிடைக்கப்பெறும் வகையில் மாறியிருந்தது. சூரிய ஆற்றலுக்கும் ஹைட்ரோ ஆக்சி சக்திக்கும் இடையில் உலகிற்கு எரிசக்தி பிரச்சனையானது வரலாற்றில் அதிகம் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஹைட்ரோ ஆக்சி எரிபொருள் களத்தின் உற்பத்தியை நகல் எடுக்கும் திறனானது ஜெர்மனி முழுவதற்கும் விரைவாக பகிரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. மற்ற முன்னேற்றங்கள் எதிர்கால சந்ததியினருக்கான மறுசீரமைப்பின் ஏற்பாடுகளை சுலபமாகவும் திறன்மிக்கதாகவும் ஆக்கியது. ஜெர்மனி முழுவதிலும் ஏதேன் மரங்கள் புதிய வெப்ப வீடுகளில் செழித்து வளர்ந்திருந்தன. உலகின் அனைத்து நாடுகளிலும் இதே போன்ற முன்னேற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை கண்ட லெவ் உற்சாகத்துடனும் நன்றி உணர்வுடனும் இருந்தான். அனைவரும் இப்போது கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மற்றும் முற்பிதாக்களின் அதிகாரத்திற்கு கீழ் வந்துள்ளனர். ஃப்ரெட் கூப்பருக்கான வீட்டினை கட்டுவதற்கு தன்னார்வ தொண்டு செய்ய முன்வந்த மூவரில் ஒருவர் ஃப்ரிட்ஸ் ராமெல். அவரை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் லெவ்வின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. முட்டாள்தனமும் கூச்ச சுபாவமும் கொண்ட அவர் ஒவ்வொரு நாளும் அதிக நம்பிக்கையுடனும் வாழ்க்கையின் மீது முழு அன்புடனும் முன்னேறி கொண்டிருக்கிறார். இவர் தனது எதிர்காலத்தை பற்றி நேர்மறையான சிந்தனை கொண்டவராக மாறியிருந்தார். மேலும் ஃப்ரெட் கூப்பர் உயிர்த்தெழுவதற்கு தேவையானவற்றை தயார் செய்து முடித்திருந்த நிலையில் தன்னுடைய சொந்த குடும்பத்தின் உயிர்த்தெழுதலை குறித்து இவருக்கு இருந்த பயமானது குறைந்திருந்தது. சில நேரங்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது இடைவிடாமல் தனக்குத்தானே தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். அவருக்கு அசௌகரியமாய் இருக்கும் பிரச்சனைகளை குறித்து யோசிப்பதற்கான வழிமுறையாக இது இருந்தது. கிறிஸ்து இஸ்ரேலுக்காக போரிட்ட படையெடுப்பின் அந்த முக்கியமான நாளில் கிறிஸ்து பெரும்பாலான யூதர்களை ஒரே இரவில் மாற்றினார். அவர் ஜனங்களின் யூகங்களையும் மரபுகளையும் விரைவாக முறியடித்தார். மேலும் சிறிது காலம் தாமதமாகி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து மாற்றங்களை செய்தார் என்று ஃப்ரெட்ஸ் கூறினார். ஃப்ரெட்ஸ் மீதமிருந்த குட்டையான பழமரங்களை நடுவதற்கு வெப்ப வீடுகளில் இருந்த மண்ணை தோண்டி கொண்டிருந்தான். அவர் கடைசி மரத்தை புதிய வீட்டில் நடவு செய்துவிட்டு அதை சுற்றியிருந்த நிலப்பகுதியை தன்னுடைய கைகளை குவித்தவாறு வைத்துக்கொண்டு விரைவாக தட்டி சமன்படுத்தினார். தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பதைப் போலவே தனியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய மூக்கை சொரிந்த போது தன் கைகளில் இருந்த மண் அவரின் முகத்தில் அப்பியதை கண்ட லெவ் இன்னும் அதிகமாக சிரித்தான். எங்கள் ஜனங்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று பாருங்கள் லெவ். நீங்கள் உச்சரிப்பில் எந்த ஒரு தடுமாற்றமும் இன்றி ஜெர்மன் மொழியை பேசுகிறீர்கள். நீங்கள் ஒரு யூதன் என்பதற்காக மக்கள் கவலை கொள்வதில்லை. சொல்லப்போனால் உங்களது பாரம்பரியத்திற்காக அவர்கள் உங்களை மதிக்கிறார்கள். பழைய சிந்திக்கும் முறைமையானது இப்போது இல்லை. அதன் குறைந்தபட்ச தடயம் கூட இருப்பது போல் இப்போது தெரியவில்லை. ஒரு கணம் மண்ணை தட்டுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய கைகளை முழங்கால்களை சுற்றி பிடித்தவாறு அமர்ந்து ஃப்ரெட்ஸ் லெவ்விடம் மென்மையாக பேசினார். ஒருவேளை தவறான எண்ணங்கள் இப்போது மறைந்திருக்கலாம். பின்னாளில் நாம் அதனை காண வேண்டியிருக்கும். என்னுடைய பெரிய கொள்ளு தாத்தா அவருடைய தலைமுறையினருடன் உயிர்த்தெழுந்து வரும்போது நிச்சயமாக ஒரு கொந்தளிப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். ஃப்ரெட் கூப்பர் திரும்புதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஃப்ரெட் கூப்பர் உயிர்த்தெழும் நாள் வந்து விட்டிருந்தது. லெவ் கோபமாயிருந்த ஃப்ரெட் கூப்பரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. என்னை முட்டாளாக்காதீர்கள் மிஸ்டர், நான் மிகவும் குழம்பி இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய கடைசி நினைவுகள் நிச்சயமாக போர்க்களத்தை பற்றியதே ஆகும். அது என்னுடைய நினைவில் தெளிவாக இருக்கிறது. மற்ற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் வீட்டில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால்
என்னை உங்கள் வீட்டில் அனுமதித்ததற்கு நன்றி. என்னுடைய மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டவுடன் நான் இங்கு இருந்து சென்று விடுகிறேன் என்றார். தனக்கு முன்பாக இருந்த இளைஞனிடம் அவரால் நம்ப முடியாத உண்மைகளை மீண்டும் கூறுவதற்கு லெவ் முயன்றான். மேலதிகாரி என்று யாரும் இங்கு இல்லை. ஃப்ரெட், நீங்கள் இனி ஒருபோதும் இராணுவத்தில் இருக்கப் போவதில்லை. இப்போது இந்த முழு உலகத்திலும் இராணுவம் என்பது இல்லை என்று லெவ் கூறினான். இராணுவம்தான் எனது வாழ்க்கை என்று கூறியவாறு வரவேற்பறையில் நடந்து கொண்டிருந்த ஃப்ரெட் கூப்பரை பார்த்தபோது அவர் பதட்டத்துடன் இருப்பதை லெவ்வால் புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்கள் என்ன அமைதி விரும்பியா? நான் எங்கே இருக்கிறேன்? நான் உங்கள் தொலைபேசியை உபயோகிக்கலாம் என்றால் உபயோகிக்க என்னை அனுமதியுங்கள் சார். நான் எனது தலைமையகத்திற்கு அழைக்க வேண்டும். நான் மட்டும் தனியாக பிரிந்து வந்துவிட்டேன் என்று அவர்கள் நினைப்பார்கள் என்றான். தொலைபேசி அங்கே இருக்கிறது. நீங்கள் விரும்பும் எந்த எண்ணிற்கும் நீங்கள் அழைக்கலாம் என்று லெவ் கூறினான். தொலைபேசியை நோக்கி தடுமாறியவாறு நடந்த அவர் தனக்கு பழக்கமான எண்களை அழைத்தார். அவர் அழைத்த எண்கள் அனைத்திற்கும் இந்த எண் தற்போது சேவையில் இல்லை என்ற பதிலே மறுமுனையில் இருந்து வந்தது. அவர் ஆபரேட்டருக்கு டயல் செய்து ஜெர்மானிய இராணுவத்தின் தலைமையகத்தின் எண்ணை தரும்படி கேட்டுக்கொண்டார். அவர்கள் கூறிய பதிலில் அவனது முகம் சிவந்தது. லெவ்விடம் தோற்று விடாதவாறு ஃப்ரெட் மீண்டும் மீண்டும் பலமுறை டயல் செய்தார். பின்பு தொலைபேசியை கோபத்தில் வைத்துவிட்டு தனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அந்நியனை பார்த்தான். ஏன் என்னிடம் இப்படி விளையாடுகிறாய்? நீ என்னிடம் கூறியதை விட அதிகமான விஷயங்கள் உனக்கு தெரியும். அந்த தகவல்களை நீ எனக்கு தராவிட்டால் நான் உன் வாயில் குத்திவிடுவேன் என்றார். ஃப்ரெட் தன் முட்டியை இறுக்குவதை லெவ் கவனித்தான். நான் ஒரு ஜெர்மானிய நாட்டுப்பற்று மிக்க போர் வீரன். நான் இப்போது நடத்தப்படுவதை விட சிறப்பாக நடத்தப்படுவதற்கு தகுதியானவன். நீ கூறியதில் எந்த அர்த்தமும் இல்லை. உன்னுடைய விளையாட்டை நிறுத்திவிட்டு உன்னால் என்னோடு இணங்க முடியாதா என்று ஃப்ரெட் கேட்டார். ஃப்ரெட், நானும் உயிர்த்தெழுந்த போது முதலில் எனக்கும் எதுவும் புரியவில்லை. குழப்பமாக இருந்தது. எனக்கு நினைவில் இருக்கிறது. என்னுடைய மரணம் எனக்கு நினைவில் இருந்தது என்பது எனது மரணத்திற்கு பிறகு எனக்கு நினைவில் இருந்த அடுத்த விஷயம் நான் ஜீவனோடும் ஆரோக்கியமாகவும் இருந்ததுதான். நான் உயிர்த்தெழுந்தது போலவே நீங்களும் கிறிஸ்துவின் வல்லமையினால் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று லெவ் கூறினான். ஃப்ரெட் தன்னுடைய தலையை வேகமாக அசைத்தவாறு தரையையே பார்த்து கொண்டிருந்தார். உங்களுடைய மூக்கு கண்ணாடி எங்கே ஃப்ரெட்? உங்களுடைய கண் பார்வை எவ்வளவு கூர்மையாக மாறி உள்ளது என்பதை கவனித்தீர்களா? உங்களுடைய உடம்பில் உள்ள பச்சை குத்துதல்கள் எங்கே? நான் உங்களுடைய பற்களின் மருத்துவ அறிக்கையை படித்தேன். அதில் நீங்கள் கடவாய்ப்பல்லை இழந்திருந்தீர்கள் என்பதை கண்டேன். நீங்கள் இப்போது கண்ணாடியில் அதை காண கவனித்தீர்களா என்று லெவ் கேட்டான். ஃப்ரெட் திடீரென்று லெவ்வை நோக்கி வருவதை நிறுத்திவிட்டு லெவ்விற்கு முதுகை காட்டியவாறு திரும்பி நின்றான். பின்பு தன்னுடைய சட்டையின் கையை மேல் நோக்கி சுருட்டிவிட்டு தன்னுடைய மேல் கையை சரிபார்த்தான். பின்பு அறையை சுற்றிலும் பார்த்துவிட்டு கண்ணாடியை நோக்கி நடந்து தன்னுடைய வாயை திறந்து பார்த்தான். நம்பவே முடியவில்லை என்று முணுமுணுத்தான். கண்களில் திகைப்போடு லெவ்வின் பக்கமாக திரும்பினான். வாருங்கள் ஃப்ரெட், என்னோடு மேசையில் வந்து அமருங்கள் என்று லெவ் கூறினான். ஒரு வார்த்தையும் பேசாமல் ஃப்ரெட் லெவ் கூறியதற்கு கட்டுப்பட்டான். லெவ் உயிர்த்தெழுதலின் தேநீரை ஊற்றினான். சில ஏதேனின் பழங்களை சுவைக்கும்படிக்கு கொடுத்தான். ஃப்ரெட்டின் சிறிது நேர மௌனத்தை லெவ் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். ஃப்ரெட், நடந்தவற்றை நான் முன்பே கூறினேன். ஆனால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் முற்றிலும் நிராகரித்தீர்கள். உங்கள் கண்கள், பற்கள் போன்றவற்றின் முழுமையான ஆரோக்கியத்திற்கு வேறு என்ன சரியான காரணம் இருக்க முடியும் என்று லெவ் கேட்டான். நான் பச்சை குத்தியுள்ளது எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போது அவைகள் அழிந்து விட்டன என்ற அவனது குரலில் ஏமாற்றத்தின் உணர்வு தெரிந்தது. லெவ் சிரித்தவாறு, அநேக மாற்றங்கள் இருக்கின்றன. இவைகள் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். எனக்கும் மாற்றங்கள் இருந்தன. நான் மரித்த போது என் மகன் சிறுவனாக இருந்தான். அவன் என்னை மீண்டும் ஜீவனுடன் பார்த்தபோது வளர்ந்த மனிதனாக அப்பா என்று அழைத்தான். என்னால் முகத்தோற்ற ஒற்றுமையை காண முடிந்தது. அவன் என் மகன்தான் என்று எனக்கு தெரியும். ஆனால் 2 காலங்களுக்கு இடையில் எந்த ஒரு இணைப்பும் இல்லாமல்
நான் என்னை கண்டது எனக்கு வெறுப்பாக இருந்தது என்று கூறினான். ஃப்ரெட் தனக்கும் கொடுக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் தேநீரை அருந்தினான். பின்பு ஏதேன் பழத்தையும் ஏதேன் ரொட்டிகளையும் சுவைத்தார். நல்ல உணவு என்றார். அவரது வாய் முழுவதும் உணவு இருந்ததால் அவரது வார்த்தைகள் குளறியபடி ஒலித்தன. அதிசயத்தை தவிர வேறொன்றினாலும் நீங்கள் இங்கு இல்லை என்று லேப் கூறினான். ஃப்ரெட் தனது வாயில் இருந்தவற்றை விழுங்கியவாறு தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த போது அவர் சற்று அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பது போல் உணர்ந்தார். நீங்களும் அந்த நாளில் போர்க்களத்தில் இருந்ததாக கூறினீர்கள். நான் என்னால் முடிந்தவரை எதிரிகள் என்னை மேற்கொள்வதை எதிர்ப்பதற்கு முயன்றேன். எப்படியோ அவர்கள் என்னை பிடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் என்னை மேற்கொண்டது நடந்திருக்க கூடாது. யூதர்கள் தொடர்ந்து போரிட்டனர். நாங்கள் எவ்வளவுதான் ஈயம் காய்ந்த வெடிப்பொருட்களை ஊற்றி தாக்கினாலும் அவர்கள் தப்பினர். எங்கள் மீதான எதிரிகளின் எதிர்ப்பினை அடக்குவதற்கு நாங்கள் விமானப்படையை அழைத்தோம். விமானங்கள் வருவதற்கு முன்னதாகவே அந்த இழிவான யூதர்கள் நாங்கள் இருந்த இடத்தை அடைந்து எங்களை தாக்கினர். எனக்கு நினைவில் இருப்பதெல்லாம் மிக சூடான ஈய குண்டானது என் தலையின் மேல் பறந்து வந்ததுதான். நான் மரணத்தை தழுவும் அளவிற்கு காயமடைந்தது எனக்கு தெரியும். இந்நிகழ்வு எப்படியாவது நடக்காமல் இருந்திருக்கலாம் என்றும் நான் மரிக்காமல் உயிரோடு இருந்து அந்த யூதர்களை கொன்று குவித்திருக்கலாம் என்றும் விரும்புகிறேன் என்றார். ஃப்ரெட் தன்னுடைய கழுத்து மற்றும் மார்பு பகுதியினை தடவி பார்த்தார். எந்த ஒரு காயமும் இல்லாமல் இருப்பதையும் காயத்திற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இருப்பதையும் கண்டார். தன் தலையை அசைத்தவாறு கண்களை சுருக்கி குழப்பத்தோடு பார்த்தார். குறைந்தபட்சம் நான் இப்போது அந்த அருவருப்பான இஸ்ரேல் நாட்டிலாவது இல்லை. நான் அந்த இடத்தை வெறுக்கிறேன். நான் எனது தாய் நாட்டிற்கு மீண்டும் திரும்பியிருப்பதே நல்லது என்று நினைக்கிறேன். அந்த முட்டாள்களான யூதர்கள் சரணடைய எவ்வளவு நாட்கள் எடுத்தது என்று வினவினான். லெவ் பதிலளிக்க சற்று தயங்கினான். நீங்கள் இதை கேட்பதற்கு விரும்ப மாட்டீர்கள் ஃப்ரெட். அன்றைய நாளில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட்ட படைகள் முதல் நாள் மட்டுமே வெற்றியை தழுவினர். அடுத்த நாள் காலையில் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்தன என்று லெப் கூறினான். வெப்பம் காற்றினை நிரப்பியதையும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பழுதடைந்ததையும் அதன் விளைவாக இஸ்ரேலின் எதிரிப்படைகள் அழிவுக்குள்ளாகியதையும் விவரித்தான். ஃப்ரெட்டின் கண்கள் பயத்தினால் அகல விரிந்தன. அந்த நாளில் நான் மரித்திருக்காவிட்டால் மறுநாளில் நான் மரித்திருப்பேனே என்றுதானே நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான். நான் உங்களுக்காக வருந்துகிறேன் ஃப்ரெட். நீங்கள் அறிந்த உலகமானது மாறிவிட்டது. அப்போதிலிருந்து நிறைய வருடங்கள் சென்று விட்டன. இப்போது போர் ஆயுதங்களோ இராணுவமோ இல்லை. உலக தேசங்களின் வரலாற்றிலேயே முதல் முறையாக எங்கும் அமைதி நிலவுகின்றது. நீங்கள் இருக்கும் வீடு உங்களுடையது என்று லெவ் வேண்டுமென்றே விஷயத்தை திசை திருப்பினான். இது உங்களுக்கு சொந்தமானது ஃப்ரெட் என்றான். ஃப்ரெட் லெவ்வை கண் சிமிட்டாமல் பார்த்தான். அவரது சோகமான முகபாவமானது நிச்சயமற்ற புன்னகைக்கு மாறியிருந்தது. லெவ், நீங்கள் என்னை ஏமாற்றவில்லையே. இந்த அழகான வீடும் இந்த நிலமும் எனக்கு சொந்தமானது என்று கூறுகிறீர்களா? யார் என் மீது இவ்வளவு அன்பு காட்டுவது? நான் இதுவரையிலும் எதையும் சொந்தமாக வைத்துக் கொண்டதும் இல்லை. நான் இதுவரை வாழ்ந்த எந்த வீட்டையும் என் சொந்த வீடாக உணர்ந்ததும் இல்லை. நான் அனாதையாக வளர்ந்தேன். எனக்கு இவைகளை கொடுக்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் ஏன் நினைக்க வேண்டும் என்று கேட்டார். கிறிஸ்து உங்கள் மீது அக்கறை கொண்டு உங்களுக்காக மரித்தார். மேலும் உங்களை புதிய வாழ்க்கைக்காக உயிர்த்தெழுப்பி இருக்கிறார். மீண்டும் உங்கள் வாழ்வை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று லெவ் கூறினான். ஃப்ரெட்டின் கண்களில் கண்ணீர் திரண்டு நிற்பதை லெவ் கண்டான். கடுமையான உண்மையை தொடர்ந்து பேசுவதற்கான அடையாளமாக அதனை லெவ் கருதினான். ஃப்ரெட், உங்களிடம் இதை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கண்டிப்பாக இதை சொல்லத்தான் வேண்டும். மெகிதோ சமவெளியில் பின்னாலிருந்து உங்களை கொன்ற அந்த இழிவான யூதன் நான் தான். ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து குண்டுகளை வீசத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே நானும் மரித்தேன். குண்டின் அடர்த்தியான வெப்பம் எனது இடது கையை சிதைத்தது. எனது மார்பு பகுதியில் காயம் பட்டதும் அது எனக்கான முடிவு என்பதை அறிந்தேன். நானும் உங்களைப் போலவே மரிப்பதற்கு விரும்பவில்லை. உங்களுடைய உயிர்த்தெழுதலில் உங்களோடு இங்கிருக்கும் கனம் பொருந்திய வாய்ப்பிற்காக
நான் கேட்டுக்கொண்டேன் என்றான். லெவ் மேசையில் இருந்தும் லெவ்விடம் இருந்தும் சில அடிகள் பின்னோக்கி நகர்ந்து நின்றவாறு தரையையே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் லெவ் தான் பேசுவதை தொடர்ந்தான். நான் வேறு மூவருடன் இணைந்து உங்களுக்கான வீட்டை கட்டுவதற்கு தன்னார்வ தொண்டு செய்தேன். இந்த வீடு உங்களுக்கு சௌகரியமானதாகவும் உங்கள் சொந்த வீட்டைப் போல உணர செய்வதற்காகவும் இந்த வீட்டை கட்டுவதற்காக நாங்கள் கடினமாக வேலை செய்தோம் என்றான். அப்படியென்றால் நீங்கள் ஒரு யூதன், அப்படித்தானே லெவ் என்று ஃப்ரெட் கேட்டார். ஃப்ரெட் மீண்டும் குழப்பத்திற்குள்ளானார். தன்னுடைய கோப்பையையும் தட்டையும் திரும்ப திரும்ப மாற்றி வைத்தார். அதனால் அவர் பதற்றத்துடனும் அமைதியின்மையுடனும் இருப்பதை லெவ் புரிந்து கொண்டான். ஃப்ரெட் லெவ்வை பார்ப்பதை தவிர்த்தார். என்னால் இதை நம்ப முடியவில்லை. உலகில் எத்தனையோ ஜெர்மானியர்கள் இருக்க ஏன் என்னோடு இப்போது இங்கே ஒரு யூதன் இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஏனென்றால் நான் உங்களை கொன்றவன் என்பதால் கூட இருக்கலாம். நான் அதனை சரி செய்ய விரும்பினேன். கிறிஸ்து என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை உங்களோடும் அனைத்து ஜெர்மானியர்களுடனும் அனைத்து தேசத்தின் உலக ஜனங்களோடும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இருக்கலாம் என்று லெவ் கூறினான். அனாதையாக்கப்பட்டவன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இரண்டாவது முறையாக லெவ் ஊற்றிய உயிர்த்தெழுதலின் தேநீரை ஃப்ரெட் குடித்தார். விஷயங்களை சரியாக செய்ய விரும்பும் மற்றவர்களும் உள்ளனர் அல்லவா? ஃப்ரெட், உங்கள் அம்மா, அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். லெவ் தயங்கியவாறே உங்கள் அப்பாவும் இருக்கிறார் என்று கூறினான். நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் என்ற ஃப்ரெட்டின் வார்த்தைகள் தொண்டையை அடைத்தது போல கரகரப்பாக ஒலித்தன. அவர் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தார். நான் அவர்களை வெறுக்கிறேன். என்னை விட்டு சென்றதற்காக நான் அவர்களை வெறுக்கிறேன். மேலும் நான் உங்களையும் வெறுக்கிறேன். உங்கள் ஜனங்களையும் வெறுக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுத்த தொல்லைகள் மற்றும் அவமானங்களுக்காக நான் உங்களையும் உங்கள் ஜனங்களையும் வெறுக்கிறேன் என்றார். உங்கள் ஜனங்கள் மரிக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் பொறுமையாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டீர்கள். அதனால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஆனால் எனது சொந்த பெற்றோர்கள், அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் குழந்தையாக இருக்கும் போதே என்னை விட்டு சென்றனர். நான் அவர்களை வெறுக்கிறேன், நான் வெறுக்கிறேன் என்ற அவரது குரல் அடுத்தடுத்த உணர்ச்சிகளின் போராட்டத்தை சமாளிக்க முடியாததால் தடுமாறியது. ஃப்ரெட் அழுததால் அவரது உடல் முழுவதும் குலுங்கியது. அவர் மேசையின் மீது சாய்ந்து அமர்ந்தார். லெவ் அவருக்கு அருகில் அமர்ந்தான். இவர் சுமந்து கொண்டிருக்கும் பலுவின் பாரத்தை லெவ்வால் உணர முடிந்தது. இந்த உணர்வு அவனது தனிப்பட்ட கவலையின் பாரத்தை திடீரென எடுத்து போட்டது. ஃப்ரெட்டின் கற்றல் துவங்கியது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்த நாளின் பிற்பகுதியில் லெவ் ஃப்ரெட்டை அவருடைய வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் பார்வையிடுவதற்கு கூட்டி சென்றான். ஃப்ரெட் லெவ்வை ஒரு சிறுவன் போல் பின்தொடர்ந்தான். அமைதியாகவும் ஏதோ சிந்தனை வயப்பட்டவராகவும் இருந்தார். அவர்கள் அவருடைய புதிய வெப்ப வீட்டை சுற்றி பார்த்த போதும் லெவ் கூறிய அனைத்து விளக்கங்களையும் கேட்ட போதும் தீவிர ஆர்வம் உள்ளவராக காணப்பட்டார். முற்பிதாக்களின் அறிவுறுத்தலின்படி தனது கணினியின் வழியாக தனக்கு கிடைத்த கல்வி அறிவு குறித்து லெவ் ஃப்ரெட்டிடம் விளக்கினார். ஃப்ரெட்டின் வீட்டின் சுற்றுப்புறத்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த குடில்களை சுற்றி நடந்தவாறு லெவ் புதிய பூமிகள் குறித்து ஃப்ரெட்டிடம் விளக்கினான். அவருடைய வட்டாரத்தில் வழிபாட்டு சேவை நடைபெறும் இடத்தையும் காட்டினான். அவருடைய முதல் வழிபாட்டு சேவைக்கு அவருடன் தானும் வருவதாக லெவ் முன்வந்து கூறினான். வீட்டிற்கு திரும்பியதும் கடைசி படையெடுப்பின் வீடியோ காட்சிகளையும் திடீரென்று போரில் நிகழ்ந்த மாற்றமானது இஸ்ரேலின் சார்பாக இருந்த தெய்வீக தலையீட்டினை உறுதி செய்யும் விதமாக இருந்ததையும் கண்டு ஃப்ரெட் அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய நாட்டின் இராணுவம் தோல்வியடைவதைக் கண்டார். வானிலிருந்து விமானங்கள் விடுவதையும் போர்க்கப்பல்கள் ஜீவனற்ற கப்பல் பணியாளர்களுடன் கடலில் மிதந்து கொண்டிருப்பதையும் கண்டார். நிலப்படை, கடற்படை, விமானப்படை போன்ற 3 படையெடுப்பின் படைகளையும் தேவன் கைப்பற்றியிருப்பதை கண்டார். தேவனுடைய கோபத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு ஒருவரும் இல்லை. முதலில் இஸ்ரேலுக்கு எதிராக கூடிய படைகள் அழிக்கப்பட்டன. எதிரிப்படையின் கடுமையான தோல்வி செய்தி விரைவாக பரவ ஆரம்பித்த பிறகு கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய சக்திகள் அனைத்து தேசங்கள் மீதும் கட்டவிழ்த்து விடப்பட்டன. மக்கள் கும்பலாக கலவரத்தில் ஈடுபட்டதும் அல்லாமல் தங்கள் சொந்த அரசாங்கத்தினையே தாக்கினார்கள்.
தேவாலயங்கள் ஜனக்கூட்டத்தாரின் கோபாக்கினையை எதிர்கொண்டன மற்றும் அராஜகம் எங்கும் பரவி இருந்தது. ஆக்ரோஷமான ஜனங்களை சமாதானம் செய்ய முடியாததால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது. இவைகளை ஃப்ரெட் காட்சிகளாக பார்த்தார். நீங்கள் என்னிடம் உண்மையைத்தான் கூறியிருக்கிறீர்கள் லெவ். அன்பையும் கருணையையும் என்னிடம் காட்டிய ஒரே நபர் நீங்கள்தான். ஆனால் நீங்கள் ஒரு யூதன் என்று ஃப்ரெட் கிசுகிசுத்தார். ஃப்ரெட் தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவாறு கண்களை மூடினார். நான் ஒரு யூதனால் பராமரிக்கப்படுகிறேன் என்றார். இரவு வணக்கம் ஃப்ரெட், நான் உங்களை காலையில் சந்திக்கிறேன் என்று ஃப்ரெட்டின் தோள்களில் மீது லெவ் தனது கையை வைத்தவாறு கூறினான். ஃப்ரெட்டிடம் விடைபெற்று லெவ் கதவை நோக்கி நடந்தான். லேசான மனதுடன் லெவ் வீட்டை விட்டு வெளியேறினான். ஃப்ரெட்டிற்கு முன்பாக நிறைய தடைகள் உள்ளன. விரக்தியினால் அவரை கைவிட்ட தாயை அவன் எதிர்கொள்ள வேண்டும். அவரை பற்றிய எந்தவித அக்கறையும் இல்லாத, சொல்ல முடியாத அளவிற்கு சுயநலமாக இருந்த தந்தையை அவர் எதிர்கொள்ள வேண்டும். அவர் தன் பழைய நண்பர்களை எதிர்கொள்ள வேண்டும். இவற்றிற்கான முடிவு லெவ்வின் கைகளில் இல்லை. இவை அனைத்தும் ஃப்ரெட் தனது மனநிலையை மாற்றியமைத்துக் கொள்ளும் நிலையினையே சார்ந்து இருக்கிறது என்று லெவ் எண்ணினான். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 23வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.